பாரு எவ்வளோ மெலிசான ஒயர் போட்டிருக்காங்க. சாம்பார் ஆப்பனுக்கு இந்தமாரி பெரிய பெரிய பிராண்டில் பொருள் வாங்கினா இதான் பிரச்சனை. ஹே மேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு நெட் another இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளூகன் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளூகனை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்தமாரி எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உள்ள ஓப்பன் பண்ணி அதை காட்டலாம் அப்படின்றது. சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஆரம்ப துவக்கமா இதுல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். க்ளூகன் தான் பார்த்தீங்கன்னா நான் எதனா ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த க்ளூகன் சூட்டாக இருக்கும், க்ளூகன் எந்த மாரிலாம் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குன்றதையும் சொல்கிறேன். இது நம்ம கடைசியாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின க்ளூகன் வந்து இது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்லியோட க்ளூகன். இது எந்த ப்ரொமோஷனும் இல்லை. ஸ்டான்லி ஒரு நல்ல பிராண்ட், தெரிஞ்ச பிராண்டுன்றதுனால நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 வந்தது. மார்க்கெட்டில் வந்து இந்தமாரி க்ளூகன்ஸும் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 7mm க்ளூகன் சொல்லுவாங்க, சின்னது கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 12mm க்ளூகன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் தயவு செஞ்சு வந்து வாங்குறீங்க அப்படின்னா காசு கூட போனால் போது நல்ல பொருளாக வந்து வாங்கிடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த 150 ரூபா அந்தமாரி க்ளூகன்லாம் விற்குது. நானே அது வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று அர்ஜென்ட்டுக்கு. வாங்கி 2 நாள் கூட நான் முழுசாக யூஸ் பண்ணல. ஒரு ½ an hour வந்து நான் ஆனில் வந்து விட்டு போயிட்டேன். டமால்னு வந்து வெடிச்சுது. உள்ள பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதேமாரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் 2வது வாட்டி வாங்கும்போது ஸ்டான்லி பிராண்டே வந்து வாங்கிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 7mm க்ளூகன். இதையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டான்லி பிராண்டுன்னு நல்ல பிராண்டுன்னு வாங்கினேன். ஆனால் இதுலேயே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சுமே இல்லை. பவர் ஆன் பண்ணால் இண்டிகேஷன் எல்இடி கூட இல்லை. இதான் ஆன் ஆகுதா இல்லைன்னா இங்கே டச் பண்ணி பார்த்தனா தான் தெரியுமே. அந்தமாரி ஒரு கண்டிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். இதுலேயே 75 வாட்ஸ் 100 வாட்ஸ்லாம் இருக்குது. 1000 கிட்டலாம். நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஹீட்டிங் டைம் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஹீட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 2 minutes கிட்டே வந்து மெல்ட் ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இதுவுமே நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இதுதான். அரௌண்டு 9th படிக்கும் போதோ 10th படிக்கும் போதோ வாங்கினேன். இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. நான் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வேலைக்கு முடிச்சுட்டு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னமும் வச்சுட்டு தான் இருக்கேன். கலர் பார்த்தாலே தெரியும். இதுவுமே இந்தமாரி ஒரு கலரில் வந்தது தான். ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. என்னோட ஒர்க் டேபிளில் அப்படியே அடியில் போட்டு வச்சுட்டு இருக்கேன் ஒரு மெமரியாக. ஸோ நான் இது ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பிச்சது அப்படின்றதுனால நிறைய பொருள் அப்படியே வச்சுருப்பேன். டிப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த மாரி இருக்குது அப்படின்றது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஆகுதான்னு வந்து பார்ப்போம். சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எல்இடி வந்து க்ளோவாக வந்து ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும். இப்போ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதையும் இங்கேயே வைப்போம், ஹீட்டை பார்க்கட்டும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே வந்து கிடையாது. ஸ்டான்லின்ற பிராண்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இதையும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதையும் கனெக்ட் பண்ணோம். அண்ட் இது ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்டாண்டு வந்து இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டு வச்சே வந்து வைப்போம். ரெண்டுத்துக்கும் வந்து எது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன் இந்த க்ளூகன்லேருந்து இந்த க்ளூகனுக்கு மாறினேன் அப்படின்னா, இதில் வந்து 7mm க்ளூகன் தானே. ஸோ அந்த க்ளூ ஸ்டிக் வந்து ரேராக தான் கிடைக்குது. அதேமாரி வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டிக் பண்ணால் வந்து ஈஸியாகவே வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஆனால் இது வந்து அந்தமாரி கிடையாது. இது நான் ஸ்டான்லி கூட இதை ஆர்டர் பண்ணும் போதே வந்து க்ளூகன் ஸ்டிக்கும் வந்து இந்தமாரி ஆர்டர் பண்ணேன். இது ஒன்றே வந்து செம்ம காஸ்ட்லி. இங்கே லோக்கலில் வைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவே 15 ரூபா தான் சொல்கிறாங்க. ஆனால் இது இவ்வளோ தான் இருக்குது. 5 பீஸே வந்து 100 ரூபா கிட்ட வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ ஸ்டிக் வந்து 20 rupees கிட்ட வைக்கிறாங்க. நான் போய் சொல்லலை, 100 ரூபா. ஸ்டிக்கும் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எனக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கு. நான் ஒட்டினா அப்படின்னா இந்த க்ளூகனில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து இதில் கிடையாது. நல்லாவே இருக்குது, பிடிச்சதா இருக்குது. இது ஸ்டில் தான் இன்னும் ரெண்டுமே வந்து மெல்ட் வந்து பண்ணலை. இதோட க்ளூ ஸ்டிக் வந்து இது கூடவே வந்து ஒரு நிறைய பஞ்சாக க்ளூ ஸ்டிக் வந்து கொடுத்தாங்க. 20 க்ளூ ஸ்டிக் கிட்ட. ஹீட்லாம் ஆகுது. பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுது அப்படின்றத. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபிலமெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கும். நான் பின்னாடி இருந்து வந்து ஃபிலமெண்ட்டை வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பேன். இதில் வந்து அந்த பிரச்சனை வந்து கிடையாது. இதுதான் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிலமெண்ட் வந்து ஐயோ ப்ளக் பிடிங்கிச்சு. ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிலமெண்ட்னு ஒரு 3D பிரிண்டரை பற்றி பேசி
ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. க்ளூ வந்து வர அந்த ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுனா ஃபுல்லாக வந்து மெல்ட் வேற ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் விட்டும் கூலிங் ஆகட்டும். 2 minutes later. மாரி ப்ளக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளக்கு போட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரெண்டுக்கும் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். என்ன கேட்டிங்கன்னா சின்ன பசங்களாக இருக்குங்கன்னா இதை வாங்குறது தான் பெஸ்ட்டு. இல்லை நான் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவேன்னா இதை வாங்குறது தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதுடா பல்சா? சரி ஓகே. இது ஒன்றும் சூடாக இருக்குது போடப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏசி பவர் வந்து இங்கே வருது. இங்கேருந்து இந்த சுவிட்சுக்கு வந்து வருது. இதுதான் அந்த லிவரோட ஸ்ப்ரிங்கும் வந்து இப்போதைக்கு இந்த செட் அப்படி எடுத்துருவோம். இங்கே வச்சுருவோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியோட ஸ்ப்ரிங்க் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏசி பவர் இது வழியாக வந்து இந்த சுவிட்ச் வழியாக வந்து சுவிட்சிட்டு நான் வச்சேன் அப்படின்னா இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். பாரு எவ்வளோ மெலிசான ஒயர் போட்டிருக்காங்க. இதோட அவ்வளோ பவரை தாங்குது. இது வழியாக வந்து இதுதான் ஹீட்டிங் கேட்ரேஜ். இன்னும் சூடாக தான் இருக்கா? இதுதான் ஹீட்டிங் கேட்ரேஜ். இந்த கேட்ரேஜில் வந்து இது ஃபுல்லாக வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ ஃபிலமெண்ட் போகணும் அப்படின்றதுக்காக இது உள்ளே வந்து ஒரு மாதிரி ஹீட்டிங் வந்துருக்கும். அதில் நம்ம சர்டன் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து போகும். அந்த கரண்ட் வந்து அதை சுற்றி இருக்க அந்த காயிலை வந்து ஹீட் பண்ணும். நைக்ரோம் ஒயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த ஹீட்டை வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதோட மெல்டிங் பாயிண்ட் அது தாண்டினதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோவாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு மெல்டிங் பாயிண்ட் தாண்டினோடனே சொலிடிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதுமாரி வந்து இதை நான் நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன். ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் இதை நான் டிஏஒயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியோட கவரெல்லாம் இதே ஷேப்புக்கு மடித்து அதில் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஏசி ஒயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷாக் வாங்கிட்டு போக வேண்டியதான். ரீசெண்டாக இந்தமாரி ஒன்று வேணும்னா இந்தமாரி ஒன்று வாங்குறதே பெஸ்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா அதான் நான் பண்ணுவேன். நான் யாருக்கும் வந்து போய் நீங்களே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கைட்டா வேணான்னு பார்க்குறேன். கைட்டு எதுனா ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் இப்போதைக்கு யூஸ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைட்டலாமா வேணாமா? கைட்டவே முடியல. இந்த ஸ்க்ரூ வேணாங்க. ஸ்க்ரூவே வந்து கைட்ட பெரிய ஸ்க்ரூ அங்கே வேணாம். பெரிய ஸ்க்ரூ எடுத்துருவோம். போகுதுடா. இதுதான் சரிப்பட்டு வரும். வேறு எதனா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவாச்சும் எதனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி ஃபீச்சர் அந்த மாதிரி நம்புகிறேன். பார்ப்போம். ஃபோன் கேஸ் வந்து ட்ரைவாக வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்படின்னா இதை வாங்கினதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்ல. சாம்பார் ஆப்பனுக்கு ஸ்க்ரூ ஓப்பன் முடியாத மாதிரி வச்சிட்டோம்டா. ஸ்டார் கொடுக்காம ட்ரையாங்கிள் மாரி கொடுத்துருக்கான். சாம்பார் ஆப் எனக்கு கைட்ட முடியுதான்னு பார்ப்போம். ஏன் 5 ஸ்க்ரூ கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரூ மட்டும் இதை கொடுத்துருக்கான்? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்தமாரி பெரிய பெரிய பிராண்டில் பொருள் வாங்க இதான் பிரச்சனை. நம்மளுக்கு ரிப்பேர் பண்ணுற ஆப்ஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஒன்று போச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு தான் வாங்கணும். இல்லைனா உடச்சி தான் ரிப்பேர் பண்ணணும். நான் என்னோட ஹெட்செட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன்.
உடச்சி தான் ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணணும். லேப்டாப் சார்ஜர்ஸும் அதே மாதிரி தான். டெல்லிலேருந்து ஒரு லேப்டாப் சார்ஜர் கொடுத்தாங்க, அதுவும் நான் வச்சுருக்கேன். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்டு கொடுத்தான், சுத்தமாக உடச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் வச்சுருக்கேன். அவன் அந்த சார்ஜரை வாங்கிட்டே கொடுத்துட்டான். தூசி பொடிஞ்சு பாழடைஞ்சு இதான் அந்த கேஸு. எவ்வளோ தூசி பூர்ணம் மொத்தம் மாரி இருக்குது. இது ஃபுல்லாக உடச்சி தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. எடுக்கவே முடியல. அவன் சார்ஜரை ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அவன் வந்து வேணாண்டா அப்படின்னு சொன்னான். சரி நம்மளுக்கு ஏதாவது எதுனா ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 10 minutes later. ஆஃப்டர் many attempts அண்ட் மல்டிபிள் ட்ரைஸ் இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இது உள்ளே மேக்ஸிமம் இதேமாரி செட்டப் தான் இருக்கும். வேணும் அப்போ நான் இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், இது உள்ளே யாருன்னா பிரேக் பண்ணி போட்டிருக்காங்களான்னு. இதை ரிமூவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட் எங்கேயும் கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. கடல்லே இல்லையா பார்த்தா நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த செட்டுலேயே வந்து ட்ரையாங்கிள் டிப் நான் பார்த்ததே கிடையாது. அந்த செட்டில் வந்து விதவிதமாக வந்து 100 heads in 1 ஸ்க்ரூ ட்ரைவர்னு போட்டு வைப்பானுங்க. சின்ன சின்ன எக்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை வேறு போட்டு வச்சுருப்பானுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அதில் கூட நான் ட்ரையாங்கிள் பார்த்த மாரி இல்லை எனக்கு ஞாபகம். ஸோ இது கால் ஆஃப் பண்ணுறோம். இதேமாரி தான் இது உள்ளேயும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். கேமராமேன் கோகுல். டாடா பை பாய்.